பிரதர் தப்பா இருக்கு பிரதர். பிரதர் தப்பா இருக்கு பிரதர். ஒன்று தெரியுமா? ஒரு நிமிஷம் சைலன்ஸ். என் வீட்டுக்கு சொல்லி அனுப்ப பணம் கண்டிப்பா வேணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லும்போது ஒய்ஃபுடைய செயின் அம்மாவுடைய செயின்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப போராடி இருக்கும். ரொம்ப கேள்வி கேட்டீங்களா நல்லா இருக்காது பிரதர். ப்ளீஸ். ஒய்ஃபுடைய செயினை வச்சு கொடுத்துருக்கேன். என் தம்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சைலண்டா இருக்கேன் நான். அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு போலான்னு சொல்லிட்டு போன தம்பிய கை காலில் அடிச்சிருக்காங்க சார் போலீஸ். இதுக்காக நான் பட்ட கஷ்டம், செயினை வித்து அதை வித்து கஷ்டப்படுற சும்மா கேள்வி கேட்காதீங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால சார் தான் வலி வருது சார். அந்த 200 குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நடிகர்கள் உள்ள இருக்காங்க சார். சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயினி தமன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயர், இது வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சாங்க. சிம்பு தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அவர் கஷ்ட நிலைமையிலும் எனக்கு 1 லட்ச ரூபா அனுப்புனாரு. அதில் ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சேன். இதை தெரிஞ்ச இளைய தளபதி விஜய் நண்பர் தான். என்ன நண்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களாமே, என்கிட்ட கேட்க மாட்டீங்களாண்ணே? தலைவர் கொடுத்தா வாங்கி பண்ணுறேன் அப்படின்னேன். அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு 3 குழந்தைங்களை படிக்க வச்சாரு. இப்போ நான் வந்து ஒரு நடிகனாக பேசலை, நான் வந்து ஒரு தமிழனாக பேசிகிட்டு இருக்கேன், ஒரு மாணவர்களுடைய அண்ணனாக பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோ. ஸோ நேற்று நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, வேற எல்லாம் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே ஏதோ கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. என் வீட்டு முன்னாடி போலாம் அடிச்சு ஓட்டியிருக்காங்க சார். ஏதோ கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு. எனக்கு வந்து நிறைய பேர் ஃபோனில் என்ன சார் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களான்னு. ஸோ நேற்று நம்ம நண்பர்கிட்டையும் நம்ம இளைஞர்கிட்டையும் மாணவர்கிட்டையும் பேசும்போது அண்ணே ஏதாவது ஒன்று பண்ணணுண்ணே, நம்ம இது இப்படியே பேசிகிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு நேற்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம்னு தனியாக இருக்குது. அது ரசிகர்கள், அது வேற. 10 வருஷமாக இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதால ட்ரஸ்ட் இருக்குது, அது வேற. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்குள்ளே ஒரு 2 நாள் கேள்வி ஓடிச்சு. நண்பர்களும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, இளைஞர்கள் எல்லாமே, ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்னே நம்ம அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு டிசைட் பண்ணேன். சரிப்பா, பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள ஒரு ஒழுக்கம் ஒன்று தேவை. அது உங்ககிட்ட நிறையவே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன நம்ம ஒரு கண்டிஷனோட நம்ம ஒரு வரமுறையாக எல்லாமே பண்ணலாம். அதை பண்ணால் நம்ம வந்து டெஃபினட்டாக எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ஆனால் சொல்கிறது உங்களுக்கு ஓகேனா எல்லாருமே சேர்ந்து பண்ணலான்னு கேட்டேன் நான். சரிங்கண்ணா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. முதல்ல வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அதில் நான் எந்த கட்சியும் சேராதவன் நீங்கள் சைன் பண்ணணும், எந்த இயக்கத்தையும் சேராதவன் நீங்கள் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எந்த தீவிரவாதியும் சேராதவன் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க சார் இப்படிலாம் கூட இருப்பாங்க சார்ன்னு. நம்ம இருக்க மாட்டோம். ஒரு வேளை யாராவது கேட்டால் கூட எங்கள் பசங்க அப்படி இல்லை சார், பாருங்கள் சார் நாங்கள் எல்லாருமே சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது. அப்புறம் நான் முக்கியமாக ஒரு கருத்தை உள்ளே வச்சேன். எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போடும்போது யாரும் பணம் வாங்க மாட்டேன்னு சைன் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே நேற்று ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. சரிண்ணே இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், என்ன பண்ண போகிறோம்? உதவி மட்டும் செய்யலாம். இப்போ நமக்கு நாமே நம்ம உதவி செய்யலாம். உதவி செய்கிறன்ற பாதையில் போகலாம் நம்ம எல்லாருமே. வேற மற்றவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல. சரி உதவினா எப்படின்னா பண்ணலாம்? கல்விக்கும் மருத்துவத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணலாம், வேறு எதுக்குமே ஃப்ரீயாக பண்ண வேண்டாம் அப்படின்னு நண்பர்கள்கிட்ட கேட்டேன். எல்லாரும் அதுக்கு வந்து சரிங்க சார் ஓகே சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உதவியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். நம்ம தமிழ் நங்கை வந்து பானுன்னு ஒருத்தர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க 7 நாளாக எங்கள் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ, எல்லாருமே நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, அதில் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. பானு இங்கே வாங்கலேன். இவங்க தமிழ் நங்கை பானு, இவங்க பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா சொன்னாங்க. அண்ணே இந்த மாதிரி தமிழ் நங்கைங்க நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் இல்லை, ஒரு இடம் இல்லை வந்து தங்குறதுக்கு. அவங்க தங்கினா தப்பான வழிக்கு மற்றவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று பண்ணி கொடுத்தா, ஒரு பில்டிங் ஒன்று கட்டி கொடுத்தா நான் அம்மாவாக இருந்து நான் பண்ணி கொடுக்குறேன்னு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஐடியா. இது இதில் இந்த ஐடியாவில் 1% கூட எங்களது யாருதும் இல்லை, என்னதும் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு தான். நான் ஒரு தாயா மாதிரி இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஆனால் எனக்கு ஒரு இடம் வேணும்னு, பில்டிங் வேணும்னு சொன்னோம். உடனே நாங்கள் வந்து நம்ம இளைஞர்களையும் மாணவர்களையும் சொன்ன உடனே அதுலேருந்து ஒரு நண்பர் வந்து நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த நண்பர் நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், நம்ம ஒரு டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம், தர்மம் தலைக்காக்கம் சொல்லாதே செய் அப்படின்னு ஜி தமிழில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராமில் இதை வச்சு என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு நம்ம பில்டிங் கட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த உதவி. ஸோ இந்த உதவி பண்ணலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம எத்தனை பேருக்கு தான் வந்து பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு
எத்தனை பேர் வந்து நம்ம வாழ வச்சுட்டு இருக்கு, நம்ம எப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிறது அப்படின்னு கேட்டேன் எல்லாருக்கிட்டையும், இளைஞர்கிட்ட. நம்ம எப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிறது? இத்தனை நாள் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணோம், கை தட்டணும், எல்லாம் பண்ணோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஒரு சில ஹெல்ப் என்னால், உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்கோ சொல்லுங்கள், இப்படி பண்ணலாமான்னா அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் நான் சொல்கிற ஐடியாவும் கேளுங்க. என்ன ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போ நான் வந்து ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்கள கான்வென்ட் ஸ்கூலுக்கு படிக்க வச்சிட்ருக்கேன். அந்த ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்கள கான்வென்ட் ஸ்கூலுக்கு அப்பா 10,000 ரூபா கட்டினா நாங்கள் 10,000 ரூபா கட்டணும். இது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஈவினிங் டியூஷன் எடுக்கலாம். எல்லாருமே ஒரு அண்ணனாக தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு, இப்போது கான்வென்ட் வந்து படிச்சுடுவாங்க, வீட்டுக்கு போகும்போது டியூஷன் ஈவினிங் இருக்காது. அந்த 200 பசங்க டியூஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணலான்னு. அந்த 200 பசங்க மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தை ஈவினிங் டியூஷன் எடுக்கலாம். அப்போ எடுக்கும்போது என்ன நடக்கும், அந்த ஏரியாவில் நீ யாருன்னு தெரியாது, ஒரு குடும்பத்துக்கு போய் நீ போய் டியூஷன் எடுத்துகிட்டு வரும்போது யார் இந்த பையன் புதுசாக வந்துட்டு போகிறானே அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இல்லைங்க, அந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு ஃப்ரீயாக வந்து டியூஷன் எடுக்கிறாங்களாம்னா உன் மேலே ஒரு பெரிய மரியாதையே வரும். ஒரு வேளை அவங்க வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த அண்ணனை கூப்பிடுங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அப்படின்னோடனே எல்லாருமே சரிண்ணே, ஓகே, நான் டியூஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லதுக்கு பண்ணலாம். வேறு மாதிரி ஏதாவது விவசாயத்துக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா, ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது வந்து கட்சியை எடுத்துகிட்டு போகாமல் இது வந்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகலான்னு சொல்லி நேற்று எல்லாரும் டிசைட் பண்ணுது. இது மட்டும் தான் சார் டிசைட் பண்ணோம், நீங்கள் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வெளியே நாங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டு ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து மாணவர்களோட இளைஞரோட வைக்கணுன்னொன்னே உடனே அரசியல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு கேட்டுடுறாங்க. ஸோ அது எங்கள் நோக்கமே இல்லை, நல்லது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பையன் இறந்துருக்காரு, அவருடைய வீட்டுக்கு போகிறது, அவருக்கு நல்லது பண்ணுறது. அப்புறம் இந்தமாரி பாட்டு, இப்போவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல லைஃப். அந்த 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 எழுத்தாளருக்கு அவர் வந்து இந்த பாட்டு எழுதினாருன்னா அடுத்த சினிமாவில் கூப்பிடுவாங்க. ஸோ நல்லதுக்கு பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணுமே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் இல்லை. இதில் வந்து சேரணுன்னா, இதில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்காக சேரணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நாங்கள் எந்த கட்சியிலும் இல்லை, எந்த இயக்கத்துலையும் இல்லை. உங்களுடைய கார்டு அதெல்லாம் நீங்கள் இங்கே பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சேர்ந்து நல்லது பண்ணலாம். இதுக்கு வேறு எந்த ஒரு பின்னோக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வந்து சிஎம் கிட்ட கேட்டிருக்கோம், ஒரு செலிப்ரேஷன் டே ஒன்று கேட்டிருக்கோம், நாங்கள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு. ஸோ அந்த டே வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த கேக் எவ்வளோப்பா நம்ம ஆர்டர் பண்ணோம், 500 கிலோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி நைட்டு. மறுநாள் நைட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேக்கை வந்து கண்டிப்பாக நாங்கள் வெட்டுற வரைக்கும் விட மாட்டோம். அந்த சந்தோஷத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எல்லா மாணவர்களும் எல்லாம் கேட்டுட்டு இருக்குது என்னென்னா, அண்ணே பட்டு வேட்டி கட்டிக்கலாம், நம்ம பாரம்பரியம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு அந்த கேக்கு வெட்டணுன்னு சீக்கிரம்ண்ணே அப்படின்னாங்க. இந்த பாட்டு ரெடியான உடனே அதை ரிலீஸ் பண்ணுற டைமில் அப்புறம் இன்னொன்று கூட எனக்கு எங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் இது கேட்கணுன்னு ஆசை. ஸோ மெரினாவில் உருவான இப்போது ஜல்லிக்கட்டுனாலே வந்து அலங்காநல்லூருக்காக நாங்கள் வந்து இப்போது மெரினாவில் வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் பார்த்திங்கன்னா, சாப்பாடு இல்லாமல் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. ஒரு மீன் மார்க்கெட்டு எரிஞ்சிருக்கு, ஒரு குழந்தை இறந்துருக்கான், தமிழுக்காக ஒரு உயிரே போயிருக்கு. அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துகிற யார் பெரியவங்களும் இருந்தாலும் சரிங்க. ஸோ அவங்க வந்து இங்கே கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டோம். ஒன்றும் இல்லை, வண்டி கொடுக்க தேவையில்ல, கார் கொடுக்க தேவையில்ல, எதுவுமே கொடுக்கவில்லை, வாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ அவங்க கூப்பிட்டுட்டாங்களாம், இப்போ தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றி. நாங்கள் 10ஆம் தேதி போய் அதில் எல்லாமே கலந்துக்க போகிறோம். வேறு எந்த முடிவும் இல்லை. நாங்கள் கூப்பிட்ட உடனே பத்திரிகையாளர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் 10 லட்ச ரூபான்றது நாங்கள் கொடுக்கல, அது வந்து கவர்மெண்ட்டே பண்ணிடுறாங்க. அந்த மீனவர் குப்பத்துக்கு அவங்களே செஞ்சு அவங்களே பண்ணோம். அதுதான் நியாயம். அதை நாங்கள் வந்து அங்கே பண்ணலை, அது வந்து இந்த குழந்தைக்கு பண்ணுறோம். அதை இங்கே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே வச்சுருக்கேன். நான் டிசைட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அந்த எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று தேவை. ஏன்னா லாரன்ஸ் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, தர்மம் தலைக்காக்கும், அது ஜீக் தமிழோட நான் சேர்ந்து பண்ணப்படுவது. அப்புறம் லாரன்ஸுடைய ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் இருக்குது. இதுக்கு வந்து நான் மட்டும் பேர் செலக்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கே கொடுத்துருக்கேன். அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ எல்லாருமே சேர்ந்து எழுதி அதுக்கு என்ன பேரோ அவங்க கையில் டிசைட் பண்ணியாச்சு சார். சரி, இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம்.
அப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் நாங்கள் இது வந்து கண்டிப்பாக பப்ளிசிட்டி பண்ணுவோம். எல்லாம் வந்து இதில் சேருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் உங்கள் உதவி தேவை. அதால தான் ஃபஸ்ட்டு இது ஆரம்பமாக நாங்கள் சொல்கிறோம். நல்ல விஷயம் தான். ஆனால் நிறைய அரசாங்க பள்ளிகளிலேயே தரமான கல்வி கொடுத்துட்ருக்காங்க. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அரசாங்க பள்ளிகள் ஊழல் கல்வி மாணவர்கள் சிறந்து கம்மிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ஸை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த ஏழை குழந்தைகள் அந்த இல்லை சார், என்னுடைய வீட்டில் 60 குழந்தைங்க படிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அந்த மாதிரி பள்ளியில் தான் சார் படிக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து நம்ம அப்படி பிரிக்க முடியாது சார். ஒரு சிலர் வந்து தாய்மார்கள்லாம் கேட்குறது என்னென்னா, என் குழந்தையும் அந்த ஸ்கூலில் படித்தா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றாங்கல்ல. ஸோ என் வீட்டில் படிக்கிற 60 குழந்தைங்களும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல நல்லா இருக்கிற இடத்துல அப்படி போடுறோம் சார். இல்லாத இடத்துல நாங்கள் கான்வென்ட் ஸ்கூலில் சார். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் சார். அந்த 200 குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நடிகர்கள் உள்ளே இருக்காங்க சார், சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தினத்தந்தியுடைய ஓனர் இருக்கார்ல, பாலசுப்ரமணிய ஆதிசார், அவருடைய டிரைவருடைய அண்ணன் பையன் யாரோ வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறாங்க பசங்கன்னு தெரிஞ்சு. லாஸ்ட் இயர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி 200 குழந்தைங்கள ஸ்லம் குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்களாமே, அந்த 10 லட்ச ரூபா நானே கட்டிட்டோமான்னு லாஸ்ட் இயர் அவர் தான் சார் கட்டினார். ஆனால் சொல்ல வேணான்னு சொன்னார். இந்த டைமில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஆனந்த விகடன் உடைய ஓனர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 days பேக் அவர் ஃபோன் பண்ணி, இந்த வருஷம் நான் வந்து 10 லட்ச ரூபா அந்த 200 குழந்தைங்களும் கட்டட்டுமான்னு கேட்டேன். ஐயா தாராளமாக கட்டுங்க ஐயா, 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னு சொன்னோம். இது வந்து தமன்னா, இவங்க பேர் சொல்லிட்டேன், எதுக்கு ஆர்டிஸ்ட் பேர் கூட சொல்லிடுறேன், சொல்ல வேணான்னாங்க. ஹீரோயினி தமன்னா வந்து ஃபஸ்ட் இயர், இது வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சாங்க. சிம்பு தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அவர் கஷ்ட நிலைமையிலும் எனக்கு 1 லட்ச ரூபா அனுப்புனார். அதில் ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சேன். இதை தெரிஞ்ச இளைய தளபதி விஜய் நண்பர் தான், என்ன நண்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களாமே, என்கிட்ட கேட்க மாட்டீங்களாண்ணே, தலைவர் கொடுத்தா வாங்கி பண்ணுறேன் அப்படின்னேன். உடனே 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதில் 10 குழந்தைங்கள படிக்க வச்சேன். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு 3 குழந்தைங்கள படிக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னா பேர் மறந்துருந்தால் சாரி, நான் ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்பிடுறேன் அப்புறமா யார் யார் பண்ணாங்களோ. ஸோ நான் மட்டும் பண்ணல சார், இந்த 200 குழந்தைங்கள ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் நான் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு குரூப் இருக்காங்க, சுரேஷ் சேனல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு லக் என்னென்னா, அந்த தினத்தந்தி ஒன்று கூப்பிட்டு உடனே பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் என்னடா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும் போது இந்த ஆனந்த விடன்லேருந்து சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகிறோம் சார். இது வந்து வேறு காரணமும் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை, எங்களால் முடியாத சூழ்நிலை, எங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, செஞ்சால் எங்களால் செய்ய முடியல, நாங்கள் எவ்வளோ கேட்டோம் எங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா கொடுக்குறாங்க. இப்போ அது என்ன ஒரு சின்ன ஒரு அடியோடு கொடுத்துருக்காங்க, அதுதான் வருத்தம். செஞ்சதெல்லாம் நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு சில காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. எங்கள் மாணவர்களுக்கு எல்லாரும் இது ரொம்ப அநியாயம்னு படுது, இது வந்து ரொம்ப தப்புன்னு, இதை வந்து நம்ம இப்படி மாற்றி தான் ஆகணும்னு மாணவர்களும் இளைஞர்களும் நினச்சாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ஆசைப்பட்டா அப்போ நாங்கள் முடிவெடுப்போம். ஸோ இப்போ எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்படி நாங்கள் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் பண்ணால் எல்லா தொகுதியிலும் இளைஞர்களும் மாணவர்களே நிற்பாங்க. அது வந்து இப்போ இல்லை, அது வந்து அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தள்ளப்பட்டு கடவுள் அப்படி ஒரு அமைப்புக்கு அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் தர்மம் இந்த படம் இப்படியே தான் இருக்கும். அப்படி ஒரு சூழல் வந்தால் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இளைஞர்களாக தான் இருப்பாங்க. பேசும்போது பல பேர் வந்து வருங்கால முதல்வர் ஆளுநருக்கு குரல் கொடுத்தாங்க. உங்களுக்கு அந்த ஒரு செல்லம், உன் பேர் என்ன செல்லம்? என்னம்மா? இல்ல அந்த மாதிரி ஒரு முடிவு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா யாருன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அதே மாதிரி யாருன்னு நாங்க தான் தேர்ந்தெடுப்போம். அது எங்க கையில தான் இருக்கு. ஸோ அண்ணனும் வந்து ஒரு தமிழரா தான் எங்க கூட சேர்ந்துருக்கிறாங்களே தவிர வேற ஒரு தனிப்பட்ட இதுல சேரல. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுப்போம். தீபாவோட பெரிய ஹைப் கொடுத்து பேசுறீங்க. நான் என்ன கேட்கறோம்னா
அப்படி ஒரு ஐடியா வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கா, தேவை உருவாக்குற பட்சத்தில் அரசியலுக்கு போகலாம் அப்படின்ற முடிவை நீங்க எடுத்தீங்க கரெக்டா? இப்ப இல்ல, அந்த வார்த்தை போடுங்க. இப்ப இல்ல தலைவா, அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டால் ஒருவேளை 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த முடிவு வருமா? அந்த சூழ்நிலை 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது அப்படி ஒரு முடிவா மாறலாம் சார். அதுதான் நான் சொல்றேன் தலைவா. You are ready, but in case the situation arise, you are ready to come. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நல்லது பண்றது சார், தர்மன்றது என்ன சார்? அதாவது இந்த மெரினா போராட்டத்துக்கு அப்புறம் தான் மாணவர் மத்தியில ஒரு அரசியல் எழுச்சியே வந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ உங்க இயக்கத்துக்கு வர்றவங்க எந்த அரசியல் ஈடுபாடு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்போ எந்த கல்வியும் மருத்துவமும் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இப்போ அதை அடுத்ததான் மாணவர்களும் அரசியல் அறிவும் பெறணும். அதுவே செய்யக்கூடாதுன்னு சொன்னா எப்படி செய்ய? சார் நான் வந்து இப்போ அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இந்த இயக்கத்துல தர்மம் பண்ணலான்னு ஒரு பாதையை எடுத்திருக்கோம். இல்ல இல்ல டைவர்ட் எப்படி இல்லையே சார். சார் அரசியல் யாரும் சொல்ல சார், எந்த அரசியலும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். எந்த கட்சியிலையும் இருக்கக்கூடாது சார். அவங்க நாளைக்கு ஒரு அரசியல் ஒரு தேவைன்னா அரசியல் வருவோம்னு சொல்றீங்க. இன்னைக்கு இந்த பசங்க எல்லாருமே பிரைவேட் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க, காசு வாங்குறாங்க, எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, கோக் பயிற்சியை குடிக்காம விட்டுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி வரத்தானே செய்வாங்க. அவங்கள திடீர்னு அரசியல் பேசாதீங்க, அரசியல் இயக்க மறுபடியும் சொல்றேன் ஐயா, அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லுங்க ஐயா. எந்த அரசியல் கட்சியிலையும் சேராதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அங்க குழப்பம்லாம் வந்தது காரணம் இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த அரசியல்வாதி தான் சொல்றாங்க, அந்த அரசியல்வாதி தான் சொல்லுவாங்க. எங்களுடைய எண்ணமும் பாதையும் கிளீனா இருக்கணும். ஏன்னா நாங்க வந்து வாட்டர் இருக்கிற கிளாஸ் மாதிரி கிளீனா இருந்தாதான் எங்களுக்குள்ள மற்றது எதுவுமே வராது. நாங்களே கிளீன் இல்லாமல் டஸ்ட் ஏதோ ஒரு க்ளீன் வாட்டரில் பிளாக் இருந்தால் எடுத்து போட்டுடலாம். ஏன் நாங்களே க்ளீன் இல்லை, நாங்களே நீட் இல்லை, எங்களுக்கு ஒரு பாதை இல்லைன்னா நாங்களே டஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் எப்படி நாங்கள் கிளியர் பண்ண முடியும்? ஐயா ஒன்று சொல்கிறேன், அரசியலை பற்றி பேச வேணான்னு யாருமே சொல்கிறேன். அது தனிப்பட்ட கருத்து, யார் வேணா பேசலாம். அரசியலுக்குள்ளே இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். எந்த கட்சியும் சார்ந்தவங்களாம் இருக்காதீங்க. இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறேன் ஐயா. ஓகே, அரசியல் கட்சியும் சாராதவங்க தன்னெழுச்சியா வந்து போராடி தான் அந்த வெற்றியை கொடுத்தாங்க. அந்த மாணவர்களை பயன்படுத்தி நீங்க ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்தீங்களா? அது போல தான் ஒரு தோட்டம் அது நான் சொல்றது என் மாணவர்கள் சொல்லட்டும். அது நாங்க சொன்னாதானே, நாங்க அதை சொல்லவே இல்லையே யாரும். அப்படி நாங்க யாரும் சொல்லல. உங்க உங்க யூகங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது ஐயா. இவ்வளவு தர்மம் பண்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க. ஹெல்ப் பண்றது யாருக்கு பண்ணணும்னா முடியாதவங்களுக்கு பண்ணணும். ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேங்கண்ணா. சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. இந்த வாய்ப்பை நீங்க வச்சுக்கிட்டு இளைஞர்கள் இருக்காங்க, இப்ப கேட்டா ஒரு இடம் கொடுக்க தயாரா இருக்காரு. ஏன் ஒரு வேலை வாய்ப்புக்கான சூழலை உருவாக்க கூடாது? எல்லாருக்கும் பணம் தரேன், அங்க வாங்கி இங்க தரேன், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு அந்த பையன் இறந்துட்டாங்க, அம்மாவுக்கு தரீங்க, சந்தோஷம் பண்ணீங்கன்னா இவ்வளவு யங்ஸ்டர் வச்சிருக்கீங்கல்ல, எவ்வளவோ அந்த வந்தவங்களுக்கு வேலை இல்லாத பல பேர் நான் பார்த்தேன். ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா, பாடம் படிச்சு முடிச்சு வேலைக்கு வருவாங்க. நீங்க பெரிய தெரிஞ்ச நபரா இருக்கீங்க, பல நிறுவனங்கள் தெரியும். இதை வச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு வளையத்தை உண்டு பண்ணி அதை பண்ணுங்க. உங்க ஐடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நாங்க மறந்துடாதீங்க. ஒரு இளைஞர் எழுந்திருப்பா, அவர் ஒரு பாடலாசிரியர், அவர் யார் என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம் இல்லையா? அதே ஃபியூச்சர்ல நீங்க சொல்ற ஐடியாவும் ஐயா கரெக்ட். கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஹெல்ப் வாங்குறவனும் கம்பீரமா இருக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னு நிக்கிறத விட ஒரு வேலை யாரும் கொடுத்து நீங்க நிக்கல சார். எப்படி நிக்கிறாங்க பாருங்க சார், தெம்பா இருக்காங்க சார் பசங்க. போராட்டம் வந்து இப்ப நடந்துட்டு வன்முறை இல்லாத போராட்டம் முடிஞ்சிருக்கு. இது தொடர்பா வந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களை தொடர்ந்து காவல்துறை இன்னமும் கைது செய்து சார். நேற்று அது நாங்கள் சிஎம் கிட்ட போயிட்டு பேசும்போது அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணோம், ப்ளஸ் மருத்துவ உதவியும் கேட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு சார். எங்களுடைய ட்ரஸ்ட்லேயோ சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்களுடைய ட்ரஸ்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்திருக்காங்க, ஸ்டில்ஸோடு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஆட்டோலாம் எரிஞ்சு அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அந்த மருத்துவ உதவி கூட செய்யுங்க, இந்த குழந்தைக்கும் உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சவங்க மேல சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை? மாணவரா அடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம மருத்துவ உதவியோ இல்லைன்னா அடிக்காதீங்கன்னு சொல்றதோ தீர்வு கிடையாது. அடிச்ச போலீஸ் வந்து தப்பு தானே, அதன் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை. சிஎம் வந்து விசாரணை கமிஷன் வச்சு சொல்றாரு, நான் லேசான தண்ணீர் தான் நடத்துறோம். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்ததுன்னு அவரே சட்டமன்றத்தில் சொல்றாரு. அப்படி அவர்கிட்ட போய் எப்படி நீங்க தீர்வு கேட்பீங்க? ஹலோ,
முதலமைச்சர் வந்து அதுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூலயமா விசாரணை கமிஷன் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமாம், இங்க பதவியில இருக்கக்கூடிய நீதிபதிகிட்ட தான் வந்து அந்த பொறுப்பை கொடுக்கணும், அப்பதான் சரியா இருக்கணும் கேள்வி இருக்கு. ஃபுல்லா முடிச்சிடறேன் சரியா. இன்னொன்று வந்து டிசி பாலகிருஷ்ணன் சொல்லும் பொழுது அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முதலமைச்சர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு நாங்க வந்து கீழே அடிச்ச இவங்க இருக்காங்க இல்லையா, மாணவர்கள், போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் சோ அவங்க மேல தான் நடவடிக்கை எடுக்க போறோம். அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதா இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது. இது ஒண்ணு. உங்களுக்காக நீங்க மட்டும் அடி வாங்கல, குப்பத்துல இருக்க மக்கள் அடி வாங்கினாங்க, ஏகப்பட்ட இவங்க அடி வாங்கிருக்காங்க. இது ஒண்ணு. இவங்களுக்கு என்ன நீதி அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, சீர்திருத்த பள்ளியில கொண்டு போயிட்டு மாணவர்களை சேர்க்கிற அளவுக்கு எனக்கு சுச்சுவேஷன் இருக்கு. சீர்திருத்த புரசவக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்த பள்ளிக்கு இன்னைக்கு சில மாணவர்கள் கொண்டு போகப்பட்டிருக்காங்க, அவங்க மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் போய் பேசுனீங்களா? இதுக்கெல்லாம் என்ன சுச்சுவேஷன்? இதெல்லாம் தாண்டி அமைப்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்? இதுல இந்த பிரச்சனை 5 பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? அதாவதுங்க, போடப்பட்ட வழக்குகள் அத்தனையே திரும்ப பெறணும்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம் முதலமைச்சர்கிட்ட. அப்போ போடப்பட்ட வழக்குகள் திரும்ப வரும்போது நேற்று நீங்க கேட்டு வரீங்க, இன்னைக்கு கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்றாங்க, அப்புறம் என்ன சார் அதுக்கு தேவையான அழுத்தங்கள் அதுக்கு தேவையான என்ன பண்ணலாம்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி கண்டிப்பா அது என்ன மூவ் பண்ணுமோ அதை பண்ணலாம் தலைவா. ஓகே, சொல்லுங்கண்ணே. போராட்டம் வந்து ஒரு துயரத்துல முடிஞ்சிருக்கு போலீஸுடைய வன்முறையினால. அதெல்லாம் கவலையே படாம 500 கிலோக்கு கேக் வெட்டுறேன், செலிப்ரேஷன் நாள் வேணும்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் வந்த இளைஞர்கள் ஐயா, நீங்க நான் சொல்றதை நீங்க புரிஞ்சிக்கல ஐயா. ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சிக்கல. நாங்க கேக் ஆர்டர் பண்ணது முன்னாடி நைட்டு, அன்னைக்கு காலையில அடிக்கும் போது கேக் போய் யாருன்னா ஆர்டர் பண்ணுவாங்க. நான்லாம் அழுதுட்டு ஓடனே, நீங்க பாத்தீங்களா? ஐயா ஒரு நிமிஷம், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணுமா? நானே ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன் ப்ளீஸ். நான் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் பேச முடியும். தம்பி சைலண்ட். கேக் ஆர்டர் பண்ணது அன்னைக்கு நைட்டு சார். 2 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இந்த தம்பிங்க எல்லாருமே என் கூட இருக்காங்க. அண்ணா நாளைக்கு ஈவினிங் என்னென்ன பண்ணலாம்? டேய் நாளைக்கு ஈவினிங் நம்ம எல்லாம் கொண்டாட போகிறோம்டா, என்ன பண்ணலாம்? கேக் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணல சார். அந்த செஃப் வந்தார் சார், இத்தனை கிலோ கேக்கு ஒரு இடம் தேவை சார், பண்ணலாமான்னு கேட்டேன். பண்ணலான்னு சொன்னோம் நாங்கள். புரியுதுங்களா? அடிக்கும் போது யாராவது கேக் ஆர்டர் பண்ண சார், அடிக்கும் போது அழுதுன்னு ஓடி போலீஸ் உள்ள நானே கையெடுத்துலாம் கும்பிட்டுலாம் இருக்கேன் சார். அந்த வீடியோலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவர் கேள்வி வேற. இப்போ நீங்க அன்னைக்கே கேக் ஆர்டர் பண்ணி போராட்டத்தை முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஏன் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணல? நாளைக்கு நாங்க போராட்டத்தை முடிக்க போறோம், ஏன் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணல? இன்னைக்கு நைட்டு தான் சார் நாங்கள் எல்லாம் பேசி 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலையில் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி சர்ப்ரைஸாக நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் சார் பேசிகிட்டு இருக்கோம். சார் இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா சார், பிரதர் தப்பாக இருக்கு பிரதர் தப்பாக இருக்கு பிரதர். ஒன்று தெரியுமா? ஒரு நிமிஷம் சைலன்ஸ். உயிரை விட்டு உழைச்சிருக்கேன் தலைவா. 7 நாள் நைட்டு 10:30 மணிக்கு பணம் இல்லாத போது என் வீட்டுக்கு சொல்லி அனுப்பி பணம் கண்டிப்பாக வேணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லும்போது ஒய்ஃபுடைய செயின், அம்மாவுடைய செயின்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப போராடி இருக்கும். ரொம்ப கேள்வி கேட்டீங்களா நல்லா இருக்காது பிரதர். ப்ளீஸ், ஒய்ஃபுடைய செயினை வச்சு கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு சொன்னானுங்க, உனக்கு நன்றி சொல்றதுன்னு எங்கள் அன்னிக்கு நன்றி சொல்லணும்னு எல்லாம் சொன்னானுங்க. தெரியுமா உங்களுக்கு? பாத்ரூம் பண்ண ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அங்கே சாப்பாடு போட எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மெடிக்கல் எடுத்து போகிறது, அங்கே குப்பை பெருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நாப்கின் முதல் கொண்டு வாரி இருக்கோம் நாங்கள். என் தம்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சைலண்டாக இருக்கேன் நான். அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, போகலான்னு சொல்லிட்டு போன தம்பியை கை காலில் அடிச்சிருக்காங்க சார் போலீஸு. என் தம்பியுடைய போட்டோலாம் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, பிரச்சனையை மேலும் 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 வளர்க்கக்கூடாது. சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம ஹாப்பியாக கொண்டாடணும்னு. கழுத்து வழியில் வெளியே வர முடியாது சார். உண்மையாக உழைச்சிருக்கேன். நிறைய பேர் வெப்சைட்டில் போடுறாங்க லாரன்ஸ் வந்து வேற ஏதோ நோக்கத்தன்னு. லாரன்ஸ் ரத்தத்தில் ஊறுனது உதவினுறது. இப்போ பண்ணல லாரன்ஸ், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் லாரன்ஸ். சொந்த வீட்டில் வச்சு பண்றான் லாரன்ஸ். யாருக்கிட்டே போய் கடன் வாங்கல. 10 வருஷம் 60 ஒரு குழந்தைய வீட்டில் வளர்க்கறதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. 60 குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். 135 ஆபரேஷன் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். எல்லாரும் கையிலையும் காலிலையும் விழுந்து 200 குழந்தைங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சுட்டு இருக்கேன். மொட்டை சிவா கெட்ட சிவா வாங்கின படத்துல 1 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்கேன். ஆனந்த விடன் எனக்காக புக்கே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்காக நான் பட்ட கஷ்டம், செயினை வித்து அதை வித்து கஷ்டப்படுற சும்மா கேள்வி கேட்காதீங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால சார் தான் வலி வருது சார். அப்ப நாங்க முயற்சியை எடுக்க முடியாது சார்.